திண்டுக்கல் மாவட்டத்துல பழனி இருக்கு அப்படின்னு தெரியும். ஆனா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல அதுவும் கோயம்புத்தூருக்குள்ளேயே ஒரு பழனி இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. எங்க இருக்குன்னு சொல்றேன். வீடியோ சேவ் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு முருகன் கோவில். இது பழனி தண்டாயுதபாணி கோவிலோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. காமனா இந்த பழனி அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழத்திற்காக கோபமடைந்த முருகனை சிவன் மற்றும் பார்வதி தேவி இவங்க 2 பேரும் முருகனை சமாதானப்படுத்துறதுக்காக ஞானப்பழம் நீ அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. அந்த ஞானப்பழம் நீ இந்த பழம் நீ அப்படிங்கிறத அந்த பழனி அப்படிங்கிற இடமா மாறிச்சு. உள்ள கோயிலில் உள்ள என்ட்ரு ஆன உடனே விநாயகர் இருப்பார். விநாயகரை வணங்கிட்டு நீங்கள் உள்ள ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனீங்க அப்படின்னா முருகர் இருப்பார். இங்கே இருக்க முருகரை பார்க்கறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். அவ்வளோ அழகாக இருப்பார். இங்கே இருக்க முருகர் சிலை பார்த்தீங்க அப்படின்னா நவபாசன கலவையால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அகத்தியர், நக்கீரர், ஔவையார், அருணகிரிநாதர் இந்த மாதிரி முனிவர்களோட சிலையும் நிறைய இருந்ததுங்க. இந்த கோவிலோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா கோவை பழனி. கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலே உங்களுக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் கிடைச்சிரும். ஸோ கண்டிப்பாக ஒரு டைமாவது இந்த கோயிலை வந்துட்டு விசிட் பண்ணிட்டு வந்துருங்க. இங்கே இருக்க முருகர் அவ்வளோ அழகாக இருக்காரு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.